செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தாலும் அக்கட்சி தலைவர் நடிகர் விஜயகாந்த் ஜெயலலிதா தலைமையிலான கூட்டணியில் இருப்பதை விரும்பவில்லை என கூறப்படுகிறது. தேர்தல் பரப்புரையின் போது சொந்த கட்சி வேட்பாளரை அடித்த விஜயகாந்தின் நடவடிக்கையால் ஜெயலலிதாவும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் கொங்கு இன மக்களை கொச்சைப்படுத்தி பேச்சு, இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்திய பெரும்பான்மை சமூக மக்களை இழிவுபடுத்தி பேச்சு, பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில் நாக்கூசும் வார்த்தைகள், தர்மபுரியில் சொந்த கட்சி வேட்பாளருக்கு அடி உதை, பரப்புரை என்ற பெயரில் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் ஊருக்கு ஊர் உளறலும் தரக்குறைவான நடவடிக்கைகளும் விஜயகாந்தின் வாடிக்கையாகிவிட்டன. இந்நிலையில் அரியலூரில் நேற்று பேசிய அவர் கூட்டத்தில் அதிமுக கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்த தொண்டரை பார்த்து ஆத்திரமடைந்தார். அதிமுக கொடியை கீழே இறக்குமாறு அவரை பார்த்து மிரட்டினார். தேமுதிகவுக்காக மட்டுமே தான் வாக்கு கேட்டு வந்திருப்பதாக அதிமுக தொண்டர்களை பார்த்து கடுமையாக திட்டினார். நாக்கூசும் வார்த்தைகளால் திட்டிய விஜயகாந்தின் பேச்சை கேட்டு அதிமுகவினரும் பெண்களும் அதிர்ச்சி அடைந்தனர். போகும் இடத்தில் எல்லாம் அதிமுக கொடியை பார்த்தால் விஜயகாந்த் தாறுமாறாக திட்டுவதால் கூட்டணியில் உள்ள அக்கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் தன்னுடைய வேட்பாளரை விருப்பம் போல அடிப்பேன், யாரும் கேட்க முடியாது என விஜயகாந்த் கூறுவது வேடிக்கையானது என நடிகர் வடிவேலு கூறியுள்ளார். ஒரு அடிப்படை தகுதி வேணாமா தலைவராக இருக்கிறதுக்கு? அடிச்சு என்னையா மக்கள் மத்தியில் போட்டு அடிக்கிறாங்க கேட்டா என்கிட்ட அறிவாவனை பூரா மகாராஜா ஆயிடுவாங்க. அப்ப கலைச்சிட்டு கல்யாண மண்டபத்துக்கு எல்லாரும் வரிசை அடிப்பாட்டி ஒவ்வொருத்தரா வந்து முதுகு நாளுக்கு மூக்க நாளுக்கு மூக்க வச்சுட்டு மகாராஜா ஆகிடுது. கூட்டணி தலைவர் வரத்துல வாயிலே குத்து குத்தி மகாராஜா ஆக்கிவிடு. அடி வாங்கினா மகாராஜா ஆயிடுறாங்க. நான் பண்ற காமெடியா பூரா அவங்க அந்த வண்டியில பண்ணிருக்காங்க. உளறல் பேச்சுகள், நாகரீகமற்ற நடவடிக்கைகள் என தொடரும் விஜயகாந்தின் அடாவடிகள் பொதுமக்களை மட்டுமல்ல அவரது கட்சி தொண்டர்களையே அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதனிடையே பரப்புரை தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிடம் வேட்பாளரை அடித்த விஜயகாந்தின் நாகரிகமற்ற நடவடிக்கை குறித்து வினா எழுப்பப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ஜெயலலிதா விஜயகாந்த் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார்.